ఆడే మేలప్ప మనకి ఆడు నిందే మేలు నిద్రపోతుమో పోలేదో ఎట్లా ఒకట్లా ನಾನು ಒಂದು ಹಾಫ್ ಅನ್ ಅವರ್ ಆಗಿದೆ ಎದ್ದಿರ್ತಾನೆ இப்போ மணி 5:30 கரெக்டாக நாங்கள் இப்போ ஸ்ரீரங்கத்தில் நிற்கிறோம் லைனில். ஸ்ரீரங்கம் பெருமாளை தரிசனம் பண்ண போகிறோம். நம்ம சோழநாடு திவ்ய தேச யாத்திரையில் இதுதான் ஃபஸ்ட்டு கோவில். நேற்று இங்கே தேரோட்டம் நடந்துச்சு. அந்த தேரை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இப்போ இன்றைக்கி 3வது கோயில் உத்தமர் கோயிலில் இருக்கோம். 3வது திவ்ய தேசம். எல்லாம் ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு வேனுக்கு போயிட்டுருக்காங்க. திருவள்ளரை 4வது திவ்ய தேசம். எல்லோரும் இறங்கி கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க. எல்லாம் சாமி கும்பிட தரிசனம் பண்ண போயிருக்காங்க. எத்தனை மணி வரை கோயில்? அன்பில் அன்பில் 1 மணி. போங்க. 6வது திவ்ய தேசம் திருச்சியில் 5வது கோயில் கோயிலடி அப்பா குடத்தான். கோயில் பூட்டிட்டாங்களா? வந்திருக்கோம். எல்லோரும் மேலே ஏறிட்டாங்க. நானும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரேன். 15வது திவ்ய தேசம் கண்டியூரில் இருக்கோம். ஹரசாப விமோசன பெருமாள் 15வது திவ்ய தேசம். இன்றைக்கி இது 7வது கோவில். 7வது கோவில் பார்க்குறோம். ஹரசாப விமோச்சன பெருமாள் கோவில்.
வாங்க வாங்க வாங்க. 8வது கோவில். இப்போ நம்ம தஞ்சாவூருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நரசிம்ம பெருமாள் கோவில். தஞ்சை மாமணி கோயிலில் 3 கோவில் பார்த்தா ஒரு திவ்ய தேசம். அதில் ஃபஸ்ட்டு கோவிலில் இருக்கும். இந்த கோயிலில் தான் தூரத்துலேருந்து பார்த்தாலே தெரியுது பாரு சாமி. லைட்டு வெளிச்சம் அப்படி போட்டு இல்லை, அது பவுன் இருக்கும். ம் அருமையாக இருக்கும். கிட்ட போய் பார்க்கணுன்னே அப்படியே 42 கோயில் 42 திவ்ய தேசமா? 42 திவ்ய தேசம். 42 திவ்ய தேசம். 42 கோயிலுமே திவ்ய தேசம். ஆமாம். இப்போ வந்து இது 3 பார்த்தா ஒரு திவ்ய தேசம். அப்போ 42ல் இது 3 தான். மகாலட்சுமி தாயாரை பார்த்துட்டிங்களா? மகாலட்சுமி தாயாரை பார்த்தாச்சா? வாங்க வாங்க. ம் பார்த்துட்டிங்களா? வாங்க வாங்க. சீக்கிரம் வண்டிக்கு போங்க. மணிக்குன்ற பெருமாள் கோவில். தஞ்சை மாமணி கோயிலில் 3 கோயில் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நரசிம்ம பெருமாள் பார்த்துட்டோம். இப்போது மணிக்குன்ற பெருமாள் 20வது திவ்ய தேசம். இது 3 கோயிலையும் பார்த்தா தான் நிறைவடையுது. தஞ்சை மாமணி கோயிலில் இது நீலமேக பெருமாள் கோயில். இந்த 3 கோயிலில் இவர் ஒருத்தர். மணிக்குன்ற பெருமாள், நீலமேக பெருமாள், நரசிம்ம பெருமாள் 3 பெருமாளையும் சேவிச்சிட்டோம்.
மகிழ மரம். மகாலட்சுமி. செங்கமலவல்லி தாயார். இப்போது நம்ம 11வது ஸ்தலம் வந்திருக்கோம். திருக்குடலூர் வையங்காத்த பெருமாள் ஜெகத் ரட்சக பெருமாள் திருக்கோவில், வராக அவதார ஸ்தலம். புஷ்பவல்லி தாயார். காட்சி கொடுத்தார். இது சரித்திரம். அதுல இது கபிஸ்தலம் ஆற்றங்கரையில் இருக்க. ஒரு பக்கம் கொள்ளிடம், இன்னொரு பக்கம் காவிரி. எப்படி ஸ்ரீரங்கம் கொள்ளிடி காவிரிக்கு நடுவில் இருக்கோ அதை போல கபிஸ்தலத்து பெருமாளும் கொள்ளிடத்துக்கும் காவிரிக்கு நடுவில் இருக்கார். பாபநாசத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஊடு கபிஸ். ஸ்டாப் ஆயிடுச்சுடா. இப்போ நம்ம வந்திருக்கிறது 12வது கோவில், கஜேந்திர பெருமாள் கோவில். கபிஸ்தலம் வந்திருக்கோம். இப்போ மணி 7:30. இதை பார்த்துட்டு சாரங்கபாணி பார்த்துட்டு தங்குற இடத்துக்கு போகிறோம். ஒரு பக்கம் இந்த கிளைய மட்டும் தான் வெட்டினாங்க. இந்த ஒரு கிளைய தான் வெட்டினாங்க. வெட்டும் போது இந்த மரத்துல வந்து சங்கு ஷேப்பை பார்த்துட்டு வடநாட்டுல இருந்து பெருமாளை சேவிக்க வந்தவர் ஒருத்தவர், ஏன்ப்பா அந்த மரத்தை வெட்டுறீங்க, சங்கு ஷேப் இருக்க பாருங்க, இந்த மரத்துல பெருமாளே இருக்காரு, இந்த மரத்தை வெட்ட வேணாம்னு சொன்ன உடனே பட்டு போற ஸ்டேஜ்ல இந்த மரம் துளுக்க ஆரம்பிச்சு. மரம் துளுத்ததும் இல்லாம இந்த மரம் வளர வளர அந்த சங்கு ஷேப்பும் வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த மரம் இந்த கோயோட ஸ்தல விருட்சம் பலாமரம் தான். ஆமாப்பா, பாருங்க அந்த பாருங்க அந்த கோடு போட்டு அதே மாதிரியே சங்கு மேலே பாருங்கப்பா, தெரியுதுங்களா? அந்த மேலே பாருங்க, அந்த சங்கு இது இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க மேலே. இன்னைக்கு 13வது கோயில் சாரங்கபாணி டெம்பிளுக்கு வந்திருக்கோம்.
இது ஒரு திவ்ய தேசம். மணி 8:20. எல்லாரும் மக்கள் நடந்து போயிட்டுருக்காங்க. நானும் நடந்து போயிட்டுருக்கேன். சாரங்கபாணி டெம்பிள். అది అందులోనే நாங்கள் தங்கியிருந்த மண்டபம், கல்யாண மண்டபம். 2 குரூப்பு தங்கியிருந்தாங்க. நாங்கள் ஒரு குரூப்பு, இன்னொரு குரூப்பு. கொஞ்சம் வேகமாக நடங்கடா. இப்போ கோமாதா பூஜை நடக்கும். வேகமாக நடங்க. நீங்கள் போங்க வேகமாக. எல்லாரும் போயிட்டாங்க, நம்ம தான் லேட்டு. பதினாலாவது கோவில், குடியரசு தின அன்னைக்கு முதல் கோவிலாக உப்பிலியப்பன் கோவில் பார்க்குறோம். திவ்ய தேசத்தில் 12ஆவதாக பார்க்குறோம். இப்போ நம்ம 14ஆவது கோவில் திருவள்ளியங்குடி கோயிலில் இருக்கோம். இங்கே தான் மார்னிங் டிஃபன் சாப்பிட போகிறோம். இன்னும் ஐயர் வரல. 8 மணிக்கு தான் வருவார். 8 மணிக்கு தான் கோயில் திறப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்க போகிறோம். ஐயர் வந்துட்டாரு, சீக்கிரம் வாங்க. போட்டோ எடுக்கிறியா வீடியோவா? எல்லாமே வீடியோ எடுக்கும்போது என்ன சொல்லு? வாய்ஸ் சொல்லு. வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? இன்னைக்கு தேதி 26/1/2024 குடியரசு தினத்து அன்னைக்கு நாங்கள் திருவள்ளியங்குடியில் 14ஆவது கோயிலாக பார்க்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். சரிங்களா? மொத்தம் 21 பேர் வந்திருக்கோம். 26/1/2024. இப்போ மணி 9:30. நாங்கள் திரு ஆதனூர் 15ஆவது திருத்தலத்தில் இருக்கோம். எல்லோரும் உள்ளார போயிட்டாங்க. நான் மட்டும்தான் வெளியில் நிற்கிறேன். நானும் உள்ளார போய் பார்க்குறேன். பெருமாளை சேவிச்சுட்டு வரோம்.
உப்பிலியப்பன் பார்த்துட்டு காலையில் திருவில்லியங்குடி பார்த்துட்டு ஆதனூர் பார்த்துட்டு இப்போ புல்லம்பூதங்குடி திருப்புல்லம்பூதங்குடி வந்திருக்கோம். பதினேழாவது கோயில் டெம்பிள் நம்பர் 17 திருப்புல்லம்பூதங்குடி. తలకు కూర్చో.
சரி சாமி கொடுங்க. சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன். திரு நந்திபுரம் விண்ணகரம் வந்திருக்கோம். இது 18வது கோவில், நம்ம லிஸ்ட்டில் 18வது கோவில் பார்க்குறோம். திரு நந்திபுரம் விண்ணகரம். எல்லா மக்களுக்கும் பாத்ரூம் வந்துருச்சு. பாத்ரூமுக்காக கேட்டாச்சு. 21வது திவ்ய தேசம். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது நாச்சியார் கோயில், திருநறையூர் நாச்சியார் கோயில். இது வந்து எத்தனாவது ஸ்தலம் இப்போ கோயில் பார்க்குறோன்னா 18வது கோயில் பார்க்குறோம். எத்தனாவது கோயில் நான் மறந்துட்டேன், நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நந்தி விண்ணகரம், நந்திமா விண்ணகரம் பார்த்துட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ நந்திமா விண்ணகரம் எத்தனாவது கோயில் பார்த்தோன்னு தெரியல. இது வந்து எத்தனாவது கோயில் தெரியல, பார்த்துட்டு சொல்கிறேன். இது வந்து நாச்சியார் கோயில் இப்போ வந்திருக்கோம். இப்போ மணி உங்களுக்கு 11 மணி. இப்போ நம்ம 20வது கோவிலில் இருக்கோம். திருச்சேரை சாரநாத பெருமாள் சரணம். இந்த கோயிலில் இன்றைக்கி தேர், கரெக்டாக தேருக்கு வந்திருக்கோம். தேர் புறப்பாடு ஆயிடுச்சா? தேர் தேர் சுற்றி வந்துருக்கீங்க. திருநாகை வந்திருக்கோம். இருபத்தி 3வது கோவில் நம்மளோட யாத்திரையில். இது 23வது கோவிலாக பார்க்குறோம். 23rd. ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே ஓகே. இதுக்கப்புறம் எடுக்காதீங்க. 24வது டெம்பிள் திருக்கண்ணபுரம் வந்திருக்கோம். எல்லாரும் இறங்கி வந்துட்டுருக்காங்க சேவிக்க. வாங்க வாங்க, வேகமாக வாங்க, வேகமாக நடங்க.
ನವಗ್ರಹ ಸನ್ನದಿ ಪ್ರಶ್ನೆ இப்போது நாங்கள் 25வது ஸ்தலமான சிறுபுலியூரில் இருக்கோம். எல்லோரும் வந்தாச்சு, இறங்கி உள்ளார போகிறோம் தரிசனம் பண்ண. இன்னைக்கு இதுதான் கடைசி கோயில். இனிமேல் நாளைக்கு காலையில் தான். மாயவரத்தில் போய் ஸ்டே பண்ண போகிறோம். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு அடுத்த கோயில் பார்க்க போகிறோம். இது 25வது ஸ்தலம். துளசி வாங்கிட்டு போங்க. ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கே பெங்களூர்ல பார்த்துருக்கேன், தெரியும், படிச்சிருக்கீங்க. அவ்வளோதான். நான் சாமி பார்த்துட்டு வந்து பேசட்டுமா? பேசலாம். சொல்கிறேன். ஆ, இருபத்தஞ்சு கோயில்லையும் இந்த தம்பதிகளை விளக்கேற்றிட்டாங்க சோழநாடு யாத்திரையில். பர்வதவர்தினி விக்ரமண்ணா. அவங்க வேண்டுதலை கொஞ்சம் பார்த்து செய்யணும். நாராயணா, இவங்க வேண்டுதலை நிறைவேற்றி வைங்க. ஒரு இடத்துல கூட அவங்க விளக்கு போடுறத தவிர்க்கலை. சூப்பர், நன்றி. இவங்க கூட எங்களை அனுப்புனதுக்கு உங்களை தரிசனம் பண்ண நன்றி பெருமாளே. எங்களுக்கு இந்த நிறைவேறுச்சுன்னா நாங்களும் உங்கள் கூட ரெகுலராக வரோம். வாங்க. எங்கள் பிரார்த்தனைக்கு இத்தனை பேரும் பங்கெடுத்துக்குங்க. தேங்க்யூ. நன்றி. கண்டிப்பாக நிறைவேறுமா. திருவிந்தலூரில் இருக்கோம். 25வது திவ்ய தேசம். 25வது திவ்ய தேசம்ல நம்ம பார்க்குறதில்ல. 25வது திவ்ய தேசம் 27வது கோவில். 26வது கோவில் 26th டெம்பிள். 24வது திவ்ய தேசம். இங்கே தான் ஸ்டே பண்ணோம் திருவிந்தலூரில். முதல்ல மார்னிங் ஃபஸ்ட்டு கோவில் இதை பார்க்குறோம். 24th திவ்ய தேசம், 26th டெம்பிள். எப்படி பிரம்மாண்டமாக செஞ்சுக்கிறாங்கன்னு படிக்கிற பசங்க கலைநுட்பத்தோடு பார்க்கணும். அதெல்லாம் என்ன தப்பம் செய்தீங்க யசோதா. அவர் வாயை திறந்து விளக்கத்தை காமிக்கிற மாதிரி முன்னாடி ரஜரா உங்கள் பேர்? அடியன் ராமானுஜதாஸ். இவர் வந்து பரிமள ரங்கநாதர். இந்த ரங்கநாதருக்கு பேர் வந்ததுக்கு காரணம் வந்து மது கைடபரி 2 பேரும் வேதத்தை வந்து திருடிட்டு போயிருக்காங்க. அதற்காக பெருமாள் வந்து போராடி அதை மீட்டெடுக்கிறாரு. அந்த வேதத்தில் ஒரு சில துர்நாற்றம் படைஞ்சதுனால இங்கே வந்து பிரம்மா வந்து
தபஸ் பண்ணி அந்த வேதத்தை மறுபடியும் புனிதமாக்கணுங்கிறதுக்காக இங்கே வந்து தவம் பண்ணுறாரு. தவம் பண்ணி இங்கே அந்த ரங்கநாதர் வராரு. அதனால அவருக்கு பரிமள ரங்கநாதர்னு பேர் வந்தது. சந்திரருக்கு வந்து ரேவதி 27 நட்சத்திரத்தில் ரேவதி தாயார் மேலே ஒரு பிரியம். அதுக்காக அவருடைய தந்தை வந்து சாபம் கொடுத்ததுனால அவருக்கு உடலில் வந்து ரோகம் வந்துடுது. அந்த சந்திரனுக்கு விமோச்சனம் கிடைச்ச ஸ்தலம் இந்த பரிமள ரங்கநாதர் ஸ்தலம். எல்லாரும் கண்டிப்பாக வந்து சேவிக்க வேண்டிய இடம் திரு இந்தலூர். 107 திவ்ய தேசத்துல 1. அம்மா உங்க பேரு? என் பேரு சத்யா. இன்னைக்கு தேதி என்ன யாத்திரையில வந்திருக்கீங்க? நான் வந்து 42 திவ்ய தேசத்துக்கு 108 திவ்ய தேசத்தில் 42 திவ்ய தேசத்துக்காக தரிசனம் பண்ண வந்திருக்கேன். இன்னைக்கு காலையில பரிமள ரங்கநாதரை தரிசனம் பண்ணியிருக்கிறோம். எந்த யாத்திரையில வந்தீங்க? என் பேர் என்ன? உங்க பேர் அகிலாண்டேஸ்வரி அம்மாவுடைய அகிலாண்டா நாகேஸ்வரி. என் பேர் அகிலாண்ட நாகேஸ்வரி அம்மாவுடைய ஜிகேஆர் இதுல திவ்ய தேசத்துக்கு வந்திருக்கோம். தேங்க்யூம்மா, நன்றி. சோழநாடு திவ்ய தேச யாத்திரையோட இன்னைக்கு 3வது நாள் நாராயண மண்டபத்தில் தங்கியிருந்தோம். 27/1/2024 அன்னைக்கு காலையில திருவெந்தலூர் பார்த்துட்டு தேரழுந்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டோம். மொத்தம் 18 பேர் கொண்ட யாத்திரை, 2 பேர் கைடு. 23 பேர் கொண்ட யாத்திரை, 2 பேர் கைடு இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். வணக்கம் சொல்லுங்க, குட் மார்னிங் சொல்லுங்க. எல்லாமே நல்லபடியா இருக்கணும். பெருமாள் நமக்கு ஓம் நமோ நாராயணாய எங்களோட கைடு சதீஷ் சூப்பரா எல்லா கோயிலையும் கரெக்டா பிளான் பண்ணி கரெக்டா தங்குற இடம் எல்லாமே பிளான் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு காமிச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி இவருக்கு. அப்படியே காமிடா, இதையும் அவங்க நன்றி சொல்றதையும் காமிடா. பக்கத்துல போறேன். வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம். நாங்க பெங்களூரு, மத்தவங்க ஹைதராபாத் எல்லாம் வந்திருக்கோம். அவள இருந்து திருச்சியில வந்தது காரணமே இவங்க நல்ல ட்ரிப். எங்க கூட வந்த அழகிய பேரழகி நாட்டிய கலைஞர், நாட்டிய பேரழகி, கிளாசிக்கல் டான்ஸர் அழகா இருக்காங்க. அதனால எல்லாரும் நல்லா இருக்கு. கைடு நல்லா இருக்காங்க. கூட வந்து எல்லாரும் நல்லா கோஆபரேட் பண்ணாங்க. இதே மாதிரி நீங்களும் எல்லாரும் வாங்க, பாக்குறவங்க வாங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா 23 பேர் சப்போர்ட் இல்லாம பெருமானோட அனுகிரகத்தோட மட்டும் இதை பார்க்க முடியாது. 23 பேரோட சப்போர்ட்டால தான் பார்க்க முடிஞ்சிச்சு. மயிலாடுதுறை ஸ்ரீ நாராயணன் திருமண மண்டபத்திலே 108 திவ்ய தேச யாத்திரை காண வந்த யாத்திரிகள் தங்கியிருந்த நாராயண மண்டபம் ஸ்ரீ பரிமள ரங்கநாதர் கோவில் அருகிலே. வணக்கம். 27வது டெம்பிள் தேரழுந்தூரில் வந்து இருக்கோம். இங்கே தான் காலை டிஃபன் சாப்பிட போகிறோம். எல்லாரும் இறங்கி வந்துட்டே இருக்காங்க. 27வது டெம்பிள் 25வது திவ்ய தேசம். 42ல் 25வது திவ்ய தேசமாக பார்க்குறோம். இதை தேரழுந்து வந்து போயின்னு இருந்தானா, அந்த ராஜா தப்பு பண்ணிட்டானா. ராஜா தப்பு பண்ணதுனால அந்த தேர் ஓடாது, பூமியில அமைங்கிடுச்சு. அதனால தேர் எழுதுன்னு சொல்றான். ஆமா. இருபத்தி 8வது டெம்பிள் தலைச்சாங்காடு வந்திருக்கோம். நான்மதிய பெருமாள். எத்தனாவது திவ்ய தேசம் பார்க்குறதுல? 26வது திவ்ய தேசம். 26வது திவ்ய தேசமாக பார்க்குறோம். 40ல் கோயிலில் 28வது கோவிலாக சேவை பண்ண போகிறோம். எல்லாரும் இறங்கி போயிட்டே இருக்காங்க. தேங்க்யூ. திரு பார்த்தன் பள்ளி
29வது கோவில் திவ்ய தேசம், 27வது திவ்ய தேசம் திரு பார்த்தன் பள்ளியை பார்க்க வந்திருக்கோம். இது நாங்கூரில் சேர்ந்த 11 திவ்ய தேசத்தில் ஒன்று. நாங்கூரில் 17 திவ்ய தேசம் இருக்கு இல்லையா, அதில் இருக்க திவ்ய தேசத்தில் ஒன்று. இப்போ நம்ம கோயில் 30வது கோவிலில் இருக்கோம். வன் புருஷோத்தமன் கோவில். இது திருநாங்கூர் திவ்ய தேசத்தில் வருது. வன் புருஷோத்தமரை பார்க்க போகிறோம். இப்போ மணி 11:15 மணி ஆயிடுச்சு. நாங்கள் இப்போது 30வது கோவிலில் இருக்கோம். திவ்ய தேச கணக்குப்படி 28வது திவ்ய தேசம். இப்போ 31வது கோவிலில் இருக்கோம். திருநாங்கூரில் 3வது திவ்ய தேசம் செம்பொன் பெருமாள் அந்த கோயிலில் இருக்கோம். திறந்து எல்லாரும் பார்த்துட்டு சேவிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம 3 பேர் தான் லாஸ்ட்டு. திருவாலி திவ்ய தேசத்தில் இருக்கோம். இது 32வது கோவில், 30வது திவ்ய தேசம். கணக்குப்படி 30வது திவ்ய தேசம். நாங்கள் நம்மளோட எண்ணிக்கையில் இது 32வது கோவில். கல்யாண ரங்கநாதரை பார்க்க போகிறோம். இது நம்ம லிஸ்ட்டில் 30 கீழச்சாலையில் உள்ள திரு தேவனார் தொகை திவ்ய தேசம் நாங்கூரில் இருக்க கோவில். இப்போ நம்மளோட லிஸ்ட்டில் இது 33வது கோவில் பார்க்க வந்திருக்கோம். மணி 3:50. நாங்கூரில் இருக்க திவ்ய தேசம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். நம்ம இப்போ கல்யாண ரங்கநாதர் திருநகரி 34வது கோவில். திருநகரியும் திருவாலியும் ரெண்டுமே சேர்ந்து ஒரே திவ்ய தேசம். நம்ம கணக்குப்படி 34வது கோயிலாக பார்க்குறோம். திவ்ய தேசத்தில் 31வது திவ்ய தேசம். ஏன்னா நம்ம தஞ்சை மாமணி கோயிலில் 2 கோயில் வந்துடுது, இது ஒரு கோவில். ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம 3 கோயில் பார்க்குற மாதிரி கணக்காகுது. ஸோ 31வது திவ்ய தேசம், 34வது கோவில். இது உற்சவம் நடக்குதா? தாயார் புறப்பாடு கார்த்திகை. பாருங்க, சீக்கிரம் பாருங்க. மடுவாட மதியாட புனலாட மங்கசு சகாமியாட மாலாட நூலாட மலையாட திரையாட மறைந்த பெருமானாட
நாட வானளவு கூட்டமெல்லாம் ஆட குஞ்சர முகத்தனாட கொண்ட பகிரண்டாட கண்ட புலி உடையாட குழந்த முருகேசன் ஆட ஞான சம்பந்தரோடு இந்திர 18 முனிகளாட பாலகருமாட நரது கும்பாருகாட நந்தி வாகனமாட நாட்டியே பெண்களாட நான் வினையோடு உனைபாட வினநாடி இது வேலை விருதோடு ஆடி வருவாய் ஈசனே சிவகாமி தில்லை வாழ்வராஜனே. என்ன பாட்டு இது? என்ன சாமி பாட்டா? ருத்ரதாண்டவம் ஆடும்போது போடுறதா? பாட்டு நடராஜருக்கு நாளைக்கு இன்னைக்கு நைட்டுக்கு இது 35வது கோவில் காவலாம்பாடி பார்க்க வந்திருக்கோம். 35வது கோவில். 36வது கோவில். இது ஒரு திவ்ய தேசம். திருமணிக்கூடம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில். இந்த கோயில் பார்க்க வந்திருக்கோம். மணிமாட கோவில் வந்திருக்கோம். இங்கே தான் தை அமாவாசைக்கு பிறகு வர பிரதமையில் 11 பெருமாளும் இங்கே தான் வந்துருவாங்களாம். கருட சேவை நடக்குமா. சூப்பராக இருக்குது கோபுரம். நல்லா இடம் நல்லா விசாலமாக இருக்குது. இது 37வது கோவிலாக நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன்னொரு 3 கோவில் இருக்குது. பெருமாளை சேவிச்சு தங்க போகிறோம் தான் திருநாங்கூரில். இங்கே பாருங்க, கருட சேவை நடக்கிறதுக்கு மண்டபம்லாம் அழகாக ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒவ்வொரு கலரில் இது பண்ணி வச்சுருக்காங்க, பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கோயில் அகண்டு விரிந்து இருக்கிறது. சூப்பராக இருக்குது. குடமாடு கூத்தர் அரிமேய விண்ணகரம் 38வது கோவிலாக பார்க்குறோம். பெருமாளை 38வது கோவிலாக பார்க்குறோம். 35வது திவ்ய தேசம். 35வது திவ்ய தேசம். 40ல் 35 கோவில் பார்த்தாச்சு. கோயில் கணக்குப்படி இது 38வது கோவில். எல்லாரும் இறங்கியாச்சா? இல்லை யாரும்
ஃபோட்டோ வீடியோ எடுத்துறாதீர்கள். இப்போ திருத்தெற்றி அம்பலம் வந்திருக்கோம். இது 39வது கோயிலாக பார்க்குறோம். 36வது திவ்ய தேசம். இந்த 11 நாங்கூரில் இருக்க திவ்ய தேசத்தில் இங்கே மட்டும்தான் பள்ளி கொண்டு இருக்கிறார், படுத்திருக்கிறார். இவ்வளோ நேரம் நம்ம உட்காந்த திருக்கோலம், நின்ன திருக்கோலம் இப்படி தான் பார்த்தோம். இந்த 11ல் இங்கே மட்டும் படுத்திருக்கிறாராம். போய் நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு வருகிறோம். கும்பாபிஷேகத்துக்கு வேலை ஆகிட்டுருக்கு. அதனால் மூலவரோட சேவை கிடையாது, உற்சவரோட சேவை மட்டும்தான் அந்த கோயிலில். நாற்பதாவது கோயில் பார்க்குறோம். 37வது திவ்ய தேசம் வைகுந்த நாத பெருமாள் கோவில், வைகுந்த விண்ணகரம் பார்க்க போகிறோம். உள்ளார போகிறோம். இன்னைக்கு திருநாங்கூரில் தூங்க போகிறோம். 11 திவ்ய தேசம், திருநாங்கூர் திவ்ய தேசம் பார்த்தாச்சு. 42 திவ்ய தேசத்தில் 37 திவ்ய தேசம் பார்த்தாச்சு. நாளைக்கு ஒன் டே ஃபுல்லாக 5 கோயில், மீதி இருக்கா 5 கோயில் பார்க்க போகிறோம். திருநாங்கூரில் தங்கியிருந்த கல்யாண மண்டபத்தோட வீடியோ. யாரோ மூடியை வச்சுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. திருவள்ளக்குளம் அண்ணன் கோவிலில் இருக்கோம். 38வது திவ்ய தேசம், 41வது கோவிலாக பார்க்குறோம். கோயில் மொதல் பூஜைக்கு வந்து ரெடியாக நிற்கிறோம். இந்த கோயிலில் ஆஞ்சநேயர் இருக்கிறாரு, கருடாழ்வார்க்கு பதிலாக. இப்போ நம்ம வந்திருக்கிறது சீர்காழியில் இருக்க 120 ஒன்றான பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது வந்து நம்ம லிஸ்ட்டில் 39வது திவ்ய தேசம் விக்கிரம பெருமாள் திருக்கோவில், தடாலன் சன்னதி, சீர்காழி காளி ஸ்ரீராம விண்ணகரம்.
வந்துட்டோம். சோழநாட்டு திவ்ய தேசத்தோட கடைசி திவ்ய தேசம் 40வது திவ்ய தேசமாக சிதம்பரம் கோயிலை பார்க்க வந்திருக்கோம். தில்லை நடராஜரும் பெருமாளும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. ஸோ நம்ம 45 கோவிலில் இது 43வது கோவில், 40வது திவ்ய தேசம். எல்லாரும் உள்ளார போய்கிட்டே இருக்காங்க. நான் தான் லாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். கிழக்கு வாசல் வழியாக உள்ளார போகிறோம். கிழக்கு வாசல் வழியாகவே வெளியில் வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பயங்கர கும்பலாக இருக்கும். சீக்கிரமாக பெருமாள் தரிசனம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை செய்வோம். இதுக்கப்புறம் திருக்கோவிலூர் போகணும், கடலூர் போகணும், திருவந்திபுரம், திருக்கோவிலூர் போகணும். எல்லாம் போயிருப்பாங்க வேனுக்கு. வாங்க. திருக்கோவிலூர் இது கடலூர் போயிடலான்டா. அவர் வண்டி 1 மணி நேரத்தில் ஓட்டினா. திருவந்திபுரம் போய் விட்டுட்டோன்னு வச்சுக்கோ, அங்கே டீ காஃபிலாம் குடிச்சிக்கலாம். கடலூரில் திருவந்திபுரம் தான் நம்ம போயிருக்கோம்னா. மேலே கூட ஹயகிரிவர் இருப்பார். இப்போ திருவந்திபுரம் வந்து ஆந்திர பக்கம் இப்போவே பார்த்துடலாம். இப்போவே பார்த்துடலாம். அப்புறம் திருக்கோவிலூர் மட்டும்தான். ஆதி திருவரங்கம்னு ஒன்று இது பண்ணாங்க தெரியுமா? ஆதி திருவரங்கம்னு ஒரு இது தெரியுமா? ஃபேஸ்புக்கில் யூடியூப்லாம் இருந்துச்சு. ஆதி திருவரங்கம். ரங்கநாதன் ஒன்றை தான் கேட்குறேன். பார்த்தோம், நீ என்கிட்ட காமிச்ச அந்த கோயில் அங்கே தான் இருக்குது திருக்கோவிலூரில். அதையும் பார்க்க போகிறோம். இல்லை, ஆதி திருவரங்கம்டா, பழமையான கோயில். இப்போதான் போகிறாங்க. நம்மளோட 4 நாள் சோழநாடு நடுநாட்டு திவ்ய தேச யாத்திரையில் சோழநாடு திவ்ய தேசம் முடிச்சாச்சு. இப்போ நடுநாட்டு திவ்ய தேசத்தில் திருவந்திபுரம் அங்கே வந்திருக்கோம். கோயிலோட பின்பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். கோயிலுக்கு 2 வாசல் இருக்குது. பின்பகுதிக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு 4 மணிக்கு தான் கோயில் திறப்பாங்க. அது வரையிலும் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். இதை முடிச்சுட்டு நேராக திருக்கோவிலூர் போகிறோம். எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க. வணக்கங்க. நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன். என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. எங்கள் சம்சாரம் பிராணநாயகி சுகுணா என்பவர். என் பேரனோட வந்திருக்கிறேன். ஏற்கனவே அந்த அகிலம்மா டூரில் வந்து கேரளாவுக்கு 1 வாரம் போயிட்டு வந்தேன். மிக சிறப்பாக அமைச்சு கொடுத்தாங்க. அந்த கேரளாவில் இருக்கிற சுவாமி இதுன்னு சாநித்தியமே ரொம்ப பிரமாதம். அதாவது எப்பேற்பட்ட ஒழுக்கம் இல்லாதவங்க கூட அந்த மூலஸ்தானத்தை பார்த்தா பயபக்தி, அந்த உணர்வுபூர்வமான பக்தி தானாகவே வந்துடும். அந்த மாதிரி திருக்கோயில்கள் 11 கோயில்கள் அந்த கேரளா திவ்ய தேசம். அது ரொம்ப பாராட்டுவது, பெருமைப்பட விடுது. அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த இன்பத்தை எல்லாரும் அனுபவிக்கணும். இந்த மாதிரி டூரில் தனிப்பட்ட முறையில் குருவாயூர் போய்க்கலாம், திருவனந்தபுரம் போய்க்கலாம். மீது எந்த கோயிலுக்கும் தனிப்பட்ட நம்மளால் போகவே முடியாது. இந்த மாதிரி ஒரு இதில் தான் போகணும். சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. போயிட்டு வந்து ஒரு 10 நாள்லேயே மறுபடியும் ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி திவ்ய தேசம், சோழநாட்டு திவ்ய தேசம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். சரி, எங்கள் வீட்டுக்காரி விட்டு வரலான்னு பார்த்தா சரி 2 பேரும் போகலாம். ஏற்கனவே பாதிக்கு மேலே பார்த்துருக்கேன். இருந்தாலும் அதை ஒட்டுமொத்தமாக பார்க்கணுன்றது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக போச்சு.
பெருமாள் கோயிலில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு உருவமை பார்த்து எனக்கே அசைஞ்சு போட்டால் சரி வாழ்நாளில் நமக்கு இதுதான் கடவுள் வச்சுருக்காரு இதை பார்க்கணுன்றத ரொம்ப சந்தோஷமாகிட்டு இருக்கும். எனக்கு எந்த வேதனையும் இல்லாத ரொம்ப சிறப்பாக இருந்தது அந்த பெருமாளுடைய திவ்ய தேசம். நாங்கள் திருநாங்கூர் திவ்ய தேசம் மட்டும் ஒரு சின்ன கோயிலாக இருந்தது. இங்கெல்லாம் பிரம்மாண்டமான மூலஸ்தானமே பிரம்மாண்டமான அமைப்பு, ஒரு ஆச்சரியமான ஒரு விமானம். அங்கே இருக்கிற அந்த சூழ்நிலையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. 40 கோயிலுக்கு பார்த்துட்டோம். இப்போ திருவந்திபுரம் தேவநாத சுவாமியை பார்க்கறதுக்கு மாத்திரம் மதியானம் சாப்பிட்டுட்டு கோயில் 4 மணிக்கு தானே வெயிட் பண்ணியிருக்கிறோம். திருக்கோயில் நைட் பார்க்க போகிறாங்க. பார்த்துட்டு நாங்கள் திருவண்ணாமலைக்கு போயிடுவோம். ரொம்ப சிறப்பாக அமைச்சு கொடுத்தாங்க. இது மாதிரி வாய்ப்பை கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி என்ன மாதிரி எல்லாரும் தரிசனம் பண்ணணுன்ற அவங்கள நமஸ்காரம் பண்ணி மறுபடியும் மேலும் அவங்களோட உடல் ஆரோக்கியமாக இருந்து மேலும் பல ஊருக்கு சுற்றி பார்க்குற அமைப்பு அவங்களுக்கு கடவுள் கொடுக்கணுன்ட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் விக்ரமன். நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன். நான் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டேன். என்னுடைய ஒய்ஃப் பரிவாக்கினி. நான் கிருஷ்ணமூர்த்தி மாமா மூலமாக இது கேள்விப்பட்டு அவங்க லிஸ்ட்டை பார்த்தேன். எந்த டூர் ப்ரோக்ராம்னுட்டு 108 திவ்ய தேசங்களை இந்த அளவுக்கு 4 நாளில் கவர் பண்ண முடியுமான்ற ஒரு 108 திவ்ய தேசத்தில் இந்த சோழநாடு நடுநாடு அந்த கணக்கை பார்த்து இந்த 43-42 திவ்ய தேசத்தை 4 நாளில் முடியுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப திருப்தியாக இருக்குது. எல்லா பெருமாளையும் பார்த்தது அந்த பெருமாளுடைய அருள் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஒரு மாற்றமே தெரியுது. அதை சிறப்பாக ஜிகே குரூப்ஸ் அந்த ட்ராவல்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. கிராம கோயில்களாக இருக்கிறதால இந்த சாப்பாட்டில் நமக்கு திருப்தியான ஒரு இது இல்லாமல் இருந்தாலும் ஆனால் அது வேறு எதுவும் செய்ய முடியாது. சிறப்பாகவும் இருந்தது. அது நம்ம மீதி இடத்துல எல்லாமே நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். தங்கிறது போக்குவரத்து எந்த விதமாக இல்லை. ட்ராவல்ஸ் மேலும் சிறக்கணும். அவங்க நல்லபடியாக இருக்கணும். நீண்ட வாழ்க வளமுடன் நல்லபடியாக. பசங்க என்னை பொறுத்தவரையிலும் இந்த வேலையை தொடராமல் பசங்க மேலே படிச்சுட்டு நிறைய வரணும். அகிலாவுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். அகிலாவுக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும். பசங்க எங்கேயோ இருக்காங்க. இந்த போய் வந்த குழந்தைங்க அழைச்சிட்டு போன குழந்தைலாம் குழந்தைங்க மேலே வரணும். என்னென்னா அவங்களாம் ஒரு ஹை பொசிஷன் பசங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க கொடுக்கணும். இந்த கதையெல்லாம் விட்டுட்டு நிம்மதியாக ரசிக்கலாம். என்னுடைய வேண்டுகோள் அலைச்சல் உங்களுக்கு இனிமேல் தேவையில்லை. பசங்களை செட்டில் பண்ணுறவர்கள் தான் உங்களுக்கு இந்த அலைச்சல் தான். அவங்க நல்லா வந்துட்டாங்கன்னா ஆனந்தமாக இருக்கும். அது பெருமாள் பண்ணி சிறப்பான முறையில் செய்திருக்காங்க. ரொம்ப நன்றி. துணிங்கி கட் பண்ணிடுப்பா. 42வது திவ்ய தேசம் நடுநாட்டில் 2வது திவ்ய தேசம். எங்கள் யாத்திரையில் 45வது கோவில் உலகளந்த பெருமாள் திருக்கோவிலூர். இப்போ மணி 6:30 வந்துட்டோம். ½ அன் ஹவரில் நாங்கள் பார்த்துருவோம். வாங்க. திராட்சை 1 கிலோ 30, 1 கிலோ 60. திராட்சை 1 கிலோ 30, 1 கிலோ 60. வாங்க. எடுக்க முடியலமா? கொஞ்சம் ட்ரை பண்ணிடுறேன். அங்கே போய் நின்று டக்கு சம்முன்னு நின்று கேடுறா. சொல்றேன்.
அங்கேயாவது நின்றுருந்தா நேராக போய்ட்டு நேராக வந்துருப்பான் எல்லாரும். 42வது கோவில், 42வது திவ்ய தேசம், 45வது கோவில் திருக்கோவிலூர் வந்தாச்சு. உள்ளார போய் பார்க்க போகிறோம். எவ்வளோம்மா இந்த கோலம் எவ்வளோ? மூலமாக வந்து சோழநாட்டு திவ்ய தேசம் 40, நடுநாட்டு திவ்ய தேசம் 42 திவ்ய தேசத்துலேயும் டூர் வந்துருந்தோம். அந்த டூரில் வந்து அவங்க வந்து அந்த டைம் ஷெட்யூல்லையும் எல்லா அதில் டூரில் சொல்லியிருந்த எல்லா இதுவும் வந்து நல்லா ஒரு கோயிலும் விடாமல் காமிச்சாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருந்தது. அதே மாதிரி வந்து சாப்பாடும் அவங்க வந்து ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க, நல்லா தான் இருந்தது. இதெல்லாம் வந்து நன்றி, வணக்கம். அடியன் ராமானுஜதாசி. நான் வந்து 42 திவ்ய தேசம்னு போட்டிருந்தாங்க. நான் 108 திருப்பதியில் அதுக்காக சேவிக்க வந்தேன். எல்லா பெருமாளையும் நல்லா நிதானமாக சேவித்தேன். நல்லபடியாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், நான் மகாலட்சுமி, திருச்சியிலிருந்து வரேன். இந்த குரூப்பில் வந்து சோழநாட்டு திவ்ய தேசம், நடுநாட்டு திவ்ய தேசம், மொத்தமாக 42 திவ்ய தேசத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 4 நாளில் ட்ரிப் போட்டாங்க. உண்மையிலே 42 கோயிலை எப்படி 4 நாளில் முடிப்பாங்கன்னு நான் யோசித்தேன். ஒவ்வொரு கோயிலையும் அவ்வளோ நிதானமாக தரிசனத்தெல்லாம் நல்லா திருப்தியாக பார்க்குற அளவுக்கு நான் இன்னொரு டைம் திரும்பவும் அவங்க கூட டூர் போகணுன்ற அளவுக்கு நிறைவாக நடத்தி கொடுத்தாங்க. அகிலாக்காவுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நீங்களே சொல்லுங்க. வணக்கம் ஐயா, உங்க பேரு? என் பேர் குமரசங்கர். நீங்க எங்க இருந்து வரீங்க? நாமக்கல். எப்படி என்னைய தெரியும் உங்களுக்கு? அகிலாவா, ஜிகேஆர் குரூப்ஸ் அகிலாவா எப்படி தெரியும் சொல்லுங்க. வாட்ஸ்அப் மூலமா. வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு என்னோட நோட்டீஸ் வந்துச்சா? ஆமாங்க. இப்போ என் கூட சோழனோட திவ்ய தேச யாத்திரை வந்திருக்கீங்க. 42 திவ்ய தேசம் காமிக்கிறேன், காமிச்சேனா? 42 காமிச்சிங்க. நல்லா தரிசனம் பண்ணீங்க எல்லா கோயிலும்? நல்லா தரிசனம் பண்ணி எந்த கோயிலும் போட்டாமல் கொண்டு போய் கரெக்டாக காமிச்சிங்க. ஓகே, சரி, ஓகேங்க, சரி, நன்றி, ரொம்ப நன்றி.